Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. நேற்று ஓதின சூறாக்களும் முக்கியமான சில விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் அன்றாடம் சம்பந்தப்படக்கூடியது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை சொல்லியிருக்கின்றான். சூரா ஹுஜராத் அதில் ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். ஈமான் கொண்ட மக்களே, உங்களில் சிலர் ஆண்கள் சில ஆண்களை ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தினரை பழிக்க வேண்டாம், கேலி பண்ண வேண்டாம். ஏனென்று சொன்னால் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், சில நேரத்தில் அந்த கேலி பண்ணக்கூடியவர்களை விட கேலி பண்ணப்படக்கூடியவர்கள், பரிஹசிக்கப்படக்கூடியவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இதே மாதிரி வலா நிசான் மின் நிசான் அஸா அன் யகூன கைரம் மின்ஹுன்ன, இதே மாதிரி பெண்களும் சில பெண்களை பழிக்க வேண்டாம். அவர்களுடைய தவறுகள் இருக்கலாம், பலகீனங்கள் இருக்கலாம், சுட்டி காட்டி பழிக்க வேண்டாம். ஏண்டா அதே மாதிரி தான் இப்படி பெண்களில் ஆண்களில் பழிக்கிறதை விட பழிக்கப்படக்கூடிய சிறந்தவராக இருப்பார். இதே மாதிரி தான் பழிக்கப்படக்கூடிய பெண்கள் பழிக்கக்கூடிய பெண்களை விட உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். இதில் அல்லாஹு தஆலா முக்கியமாக என்ன சொல்கிறான்டா, யாரும் தன்னை விட மற்றவங்களை தாழ்மையாக கருதக்கூடாது. ஒருத்தரை கேலி பண்ணுறார் என்றால், கிண்டல் பண்ணுறார் என்றால் காரணம் என்ன? அவர் தன்னை விட அவரை தாழ்மையாக கருதுவதனால தான். அதனால் தாழ்மையாக கருதல் இருக்குது, அடுத்தவரோட தன்னை உயர்வாக கருதுறது, தன்னை விட அடுத்தவங்க தாழ்மையாக கருதுறது, இதுக்கு பேர் கிபர், பெருமை, தற்பெருமை. இதெல்லாம் வெறுக்கிறான், விரும்புகிறதே கிடையாது. அல் கிபரு பத்ருல் ஹக் வகம்துன் நாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமை இருக்குதே ஹக்கை மறுக்கிறதும் மக்களை தாழ்மையாக கருதுறதும் அவங்களை தாழ்த்துறதும் தான். அவங்கள தாழ்மையாக கருது இது ஹராம். இது சில நேரத்தில் மனிதர்கள் அடுத்தவங்களை முஸ்லீம்களை தாழ்மையாக கருதுறது மனிதன் இஸ்லாத்துட்டை தூரமாக காரணமாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஹஸ்பி இம்ரிஇம் மினஷ் ஷர்ரி அன் யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லீம் அடுத்த சகோதரனை பார்த்து தாழ்மையாக கருதுறது இருக்குது, இதுவே போதும் இவன் கெட்டவன் என்பதற்கு அடையாளம். இவன் கெட்டவன் ஆகிறதுக்கு தன்னுடைய அடுத்த சகோதரை பற்றி தப்பாக நினைக்கிறது, குறைவாக கருதுறதே போதும் அல்லாஹ் இடத்துல அவன் தாழ்ந்து போறதுக்கு. அதனால் அல்லாஹு தஆலா ஒரு நாளும் கிண்டல் பண்றதை விரும்புவதில்லை. இதே மாதிரி பெண்களையும் அல்லாஹு தஆலா அவ்வாறு செய்ய தடுத்திருக்கிறான். இதே மாதிரி வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும், மக்களுடைய குறைகளை பரப்பி தெரியாதீங்க. ஹமாஸ் லம்மாஸ், இது ரெண்டையும் அல்லாஹு தஆலா வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா என்ற சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான். அதில் அல்லாஹ் சொன்னா ஹுமஸா லுமஸா, இரண்டு கூட்டத்தினருக்கும் கேடுண்டாகட்டும். ஹுமஸா என்று சொல்றது இங்கே அந்த செயலால குறைகளை, சைக்கினையால குறைகளை, மக்களுடைய குறைகளை பரப்புறது. லுமஸா என்று சொல்றது சொல்லால, பேச்சால அவங்களுடைய குறைகளை சொல்லி தெரிகிறது. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றுதான், சின்ன ஒரு வித்தியாசம். அல்லாஹ் சொல்றான், அன்ஃபுஸக்குண்டா உங்களுடைய சிலரை, சில மனிதர்களை, சகோதரர்களை, மக்களை அவங்களுடைய குறைகளை நீங்க சொல்லி தெரியாதீங்க. ஹம்மாஸி மஷ்ஷாஇம் பினமீம், இது கெட்ட மனிதருடைய அடையாளங்கள் உள்ளதான், மக்களுடைய குறைகளை சொல்லி புறம் பேசி தெரியக்கூடியவர்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய ரெண்டு பேரும் சொல்றாங்க, வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும்டா ஐ லா யத்அனு பாதுக்கும் அன் பாத். சிலரை நீங்கள் சிலர் குறை சொல்ல வேண்டாம், ஏச வேண்டாம், திட்ட வேண்டாம், குத்தி காட்ட வேண்டாம். அல்லாஹ் அதை விரும்புறதில்லை. இதே மாதிரி வலா தனாபஸு பில் அல்காப், பட்ட பெயர்களை சொல்லாதீங்க, பட்ட பெயரை சொல்லி கூப்பிடாதீங்க. எந்த பட்ட பெயர்கள்டா, இப்போ சில பட்ட பெயர்கள் இருக்குது, அது அவங்களுக்கு அந்த பேரை சொன்னாதான் மக்களுக்கு அறிமுகம். அது ஒரு அவங்களுடைய பளிச்சியோ அவங்களுக்கு ஏசியோ அவங்களுடைய தாழ்த்தியோ சொல்லக்கூடிய பேச்சாக இருக்காது. அப்படியான பெயர்களுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் எந்த பட்ட பெயர்கள் அவரே வெறுக்கிறாரோ, மக்களுக்கு மத்தியில் சொல்லதை விரும்ப மாட்டாரோ, அப்படியான பெயர்கள் சொல்லி கூப்பிடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லாரு, இந்த ஆயத்து இருக்கிறது பனு சலமா சம்பந்தமாக இறங்கிச்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த நேரம், மதீனால ஒருத்தருக்கு 2 அல்லது 3 பேர் இருக்கும் பட்ட பெயர்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம்
அவங்களுக்கு தெரிஞ்ச 3 பேரில் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ மற்றவங்க சொன்ன யார் ரசூலெல்லாம் அந்த பேரை சொல்லாதீங்க, அவர் கோவப்படுவார்ந்து. அப்படின்னா பட்ட பேர் ரசூலா கூட தெரியாத பட்ட பேரா உண்மையான பேராண்டி. அதுக்கு பிறகு ஆயத்திறக்கினான் வலா தனாபஸு பில் அல்காப், மக்களுக்கு நீங்கள் பட்ட பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அப்போ இஸ்லாத்தில் இது விரும்பத்தக்க காரியம் அல்ல, தடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சொன்னான் பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான், ஈமானுக்கு பிறகு ஈமான் கொண்டதுக்கு பிறகு அல்லாஹ்வை நம்பினத்துக்கு பின்னாடி ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பழக்கங்களை நீங்கள் பின்பற்றி மக்களுக்கு பட்ட பெயர்கள் சொல்லதிக்குது. இது மிக மோசமான ஒரு பாவம், மிக மோசமானது. இது பாவமான காரியம், அல்லாஹ் அதை விரும்புறதில்லை. வமல்லம் யத்துப், யார் தௌபா செய்யல ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள். அதுக்கு அடுத்தது அல்லாஹு தாலா இன்னும் முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن, ஈமான் கொண்ட மக்களே அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தவங்களை பற்றி எண்ணக்கூடிய எண்ணங்கள். இன்ன பாதல் ظن இஸ்முன், ஏனெண்டா சில எண்ணங்கள் இருக்குது பாவம். ஒருத்தரை பற்றி எங்களுக்கு அடுத்தவங்களை பற்றி யோசிக்க நினைச்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட தவறுகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சிந்திக்கணும். அதே நேரத்தில் ஒரு சகோதரர் கஷ்டத்தில் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்யணும், அது வேற விஷயம். மக்களுடைய காரியங்களை செயல்களை ஆராயிறதை அதெல்லாம் விரும்புறதில்லை. வலா தஜஸ்ஸஸு, மக்களுடைய குறைகளை நீங்கள் ஆராயாதீர்கள், அது தேடி தெரிய வேணும், துருவி ஆராய வேண்டாம். வலா யக்தப் பாதுக்கும் பாதா, நீங்கள் ஒருத்தர் புறம் பேசாதீங்க. ஐயோ ஹிப் அஹதுக்கும் ஐயக்குல் லஹ்ம அஹீஹி மைத்தம் ஃபக்கரிஹ்துமு, என்ன நீங்கள் உங்களுடைய சகோதரர் மௌத்தாகி மையத்தாக இருந்தால் அவருடைய இறைச்சியை சாப்பிட விரும்புவீங்களா? ஃபக்கரிஹ்துமு, நீங்கள் அதை வெறுப்பீர்கள். எப்படி சகோதரனுடைய இறைச்சி சாப்பிட்றதை? அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அடுத்த சகோதரரை பற்றி தப்பாக என்றதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். ஏண்டா எண்ணங்கள் இருக்குது, சில நேரத்தில் என்ன ஆரம்பிப்பார் சாதாரண எண்ணங்களாகத்தான் இருக்கும், அது கடைசிக்கு பாவமான எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய சகோதரனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியாகினால் அதுக்கு நீ ஒரு பொருத்தமான ஒரு இடத்துல வைக்க முடியும்னு சொன்னால் அந்த இடத்துல அதை வை. அதை வச்சு போட்டு இந்த வார்த்தைக்கு இவர் இந்த நோக்கத்தில் சொல்லியிருப்பாரோ அந்த நோக்கத்தில் சொல்லியிருப்பாரோன்னு தப்பான எண்ணங்கள் வர மாதிரி என்ன வேண்டாம்னு சொன்னாங்க. லா ததுன்னன்ன பிகலிமத்தின் ஹரஜத் மின் அஹீக்கல் முஃமின், உன்னுடைய மூமினான சகோதரனுடைய வாயிலிருந்து வெளியான ஒரு பேச்சை நீ இல்லா ஹைரன், நீ அதை நலவாகத்தான் நீ கருது. வாந்த தஜிதுலஹா ஃபில் ஹைரி மஹ்மலன், அதை நீங்கள் ஒரு நலவுல ஏதோ ஒரு இடத்துல ஃபிட் பண்ண முடியும்னு சொன்னால் அங்கே ஃபிட் பண்ண பாருங்கள். இப்போ உதாரணம் அந்த பேச்சினால் அந்த வார்த்தையினால் வெளிரங்கத்தில் பார்க்கக்குள்ள தப்பான ஒரு வார்த்தை மாதிரி தப்பான பேச்சு மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நலவுல செட் பண்ணேன்னு அங்கே செட் பண்ண சொன்னாங்க. அப்படின்னா முடியுமான மட்டும் மோமினான சகோதரை பற்றி நல்லெண்ணம் வைங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காபத்துல்லாவை தவாஃப் செய்கிற நேரம் நான் கண்டேன். தவாஃப் செஞ்சு கொண்டு அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க, மா அத்யபக்கி வாத்யப ரீஹக்கி, நீ எவ்வளோ மனமானவள். காபத்துல்லா பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய வாடை எவ்வளோ மனமானது. மா அஸமகி வ அஸம ஹுர்மதிக், நீ எவ்வளோ கண்ணியமிக்கவள், உன்னுடைய கண்ணியம் எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு காபத்துல்லா பார்த்து சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, யாருடைய கையில் முஹம்மதுடைய ஆத்மா இருக்கு அவனுமே சத்தியமாக, ல ஹுர்மத்துல் முஃமின் அஸமு இன்தல்லாஹி ஹுர்மத்தம் மின்கி, சொன்னா ஒரு மூமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய கண்ணியத்தை விட அல்லாஹ்விடத்துல கூட. அதனால் சொல்லுவாங்க, மூமினுடைய உள்ள தொடைக்கிற காபத்துல உடைக்கிற மாதிரி. இந்த ஹதீஸுடைய கருத்து, அது வார்த்தை அல்ல கருத்து. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னை விட காபத்துல்லா பார்த்து உன்னை விட அல்லாஹ்விடத்துல மூமினுடைய கண்ணியம் கூட. மாலுஹு வதமுஹு, அவருடைய கண்ணியம், அவருடைய பொருள், அவருடைய உயிர், அவருடைய ரத்தம், இது ஒவ்வொன்றும் மகத்துவம் மிக்கது. அடுத்து வாயுன் நபிஹி இல்லா ஹைரன், வாயுன் நபிஹி இல்லா ஹைரன், உன்னை விட அவருடைய விஷயத்தில் நலவத்தான் நாடணும். அவருடைய செயல்கள், பேச்சுக்கள், நடத்தைகளை முடியுமான விதத்தில் நலவத்தான் நாடணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இப்னு மாஜாவுடைய ரிவாயத். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, இய்யாக்கும் வன் ஃபஇன்ன வன் அக்தபுல் ஹதீஸ், எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. ஏனெண்டா எண்ணங்கள் இருக்குது, இதுதான் மோசமான பேச்சு. ஒருத்தரை பற்றி தப்பாக எண்ண தொடங்கினாத்தான் அவரை பற்றி பேச தொடங்குகிறோம். அவரை பற்றி நாங்கள் தப்பாக எண்ணவே இல்லாட்டி அவரை பற்றி நாங்கள் தப்பாக பேசவே மாட்டோம். வலா தஜஸ்ஸஸு, யாருடைய குறைகளையும் ஆராயாதீங்க. வலா தஹஸ்ஸஸு, தஜஸ்ஸுஸ் தஹஸ்ஸுஸ்,
இதுக்கு அதிகமான உங்களுடைய கருத்து ரெண்டும் ஒன்று தான். சிலவங்க சொல்லாங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. தஜஸ்ஸுஸ்ன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்காக வேண்டி குறைய ஆராயிறது. தஹஸ்ஸுஸ்னா தனக்காக வேண்டி ஒருத்தருடைய குறைய ஆராயிறது, தன்னோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அடுத்தனுடைய குறைய தேடுறது. தஜஸ்ஸுஸ்னா இன்னொருத்தனுக்காக குறைய ஆராயிறது, ரெண்டும் கூடாது. வலா தனாஃபஸு, இதே மாதிரி துனியாவோட விஷயத்தில் ஒருத்தர் போட்டி போடாதீங்க. வலா தஹாசது, பொறாமைப்படாதீங்க. வலா தபாகது, ஒருத்தர் கோய்த்து கொள்ளாதீங்க. வலா ததாபரு, புறமிதிட்டு போகாதீங்க. இவரை கண்ட அவரை முதுக திருப்பிட்டு போகிறது, அவரை கண்ட இவர் முதுக காட்டிட்டு போகிறது, முகம் திருப்பிட்டு போகிறது, இது மூமின்களுக்குள்ள தன்மை கிடையாது. வக்கூனு இபாத் அல்லாஹ் இஹ்வானா, மாறாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக சகோதரர்களாக ஆகுங்க. இன்னொரு கருத்து, அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக ஆகுங்க, சகோதரர் மாதிரி வாழுங்கன்னு சொன்னாங்க. இதை பல ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லிட்டு சொன்னாங்க, வலா யஹிலு லிமுஸ்லிமின் ஐயா ஹுஜுர் அஹாஹு ஃபௌக ஸலாஸத் அய்யாம். ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு தன்னுடைய முஸ்லிமான சகோதரரை 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கிறது, பேச்சை விடுறதை கூடாண்டு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, யார் 3 நாளைக்கு மேலே பேச்சை விடுறாரோ ஃபமாத்த தஹலன்னார், 3 நாளை பிறகு பேச்சுவார்த்தையை விட்டுட்டாரு, அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் ஒன்று சேரலை, நண்பர்கள் ஆகலைன்னு சொன்னால் மௌத்தாகினா 2 பேரும் நரகம் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படி பேசாமல் இருக்கிறவங்க, அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான் முஸ்லீம்களோட நல்லெண்ணம் வைக்கிறது, அவங்களோட தொடர்பு வைக்கிறது, ஒருத்தருக்கு உதவி செய்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாசுன் லாஸிமாத்துன் உம்மத்தி, சொன்னாங்க என்னுடைய 3 விஷயங்கள் என்னுடைய உம்மத்தோட கட்டாயமாக சேர்ந்திருக்குது, பெரிய முசீபத்துகள் என்னுடைய உம்மத்தோட எந்த நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று அத்தியாரா வல் ஹஸத் வஸூஉல், ஒன்று குறி பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, இன்னொன்று பொறாமப்படுறது, அடுத்த சூல்லான் கெட்டெண்ணம் வைக்கிறது. இது 3 என் உம்மத்தோட எந்த நேரம் இருக்கும் கெட்ட மோசமான தன்மை என்று சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டார், வமா யுதுஹிபுஹுன்ன யா ரசூலல்லாஹ் மிம்மன் ஹுன்ன ஃபீ, யாரிடத்தில் இந்த 3 தன்மைகள் இருக்கோ அல்லது ஒன்று இருக்கோ இதை போக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டாங்க. எதனால் இந்த தன்மை இல்லாமல் ஆகும்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நோய்களுக்கு மருத்துவத்தை சொன்னாங்க. இதா ஹஸத்த ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், யாரையாவது பார்த்து உனக்கு பொறாம வந்தால் உடனே இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேளு, இந்த தன்மை இல்லாமல் ஆகிடும். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, யாரையாவது பார்த்து நாங்கள் பொறாமப்பட்டா, அவருடைய வசதியை பார்த்து, அவருடைய கண்ணியத்தை பார்த்து, அவருடைய பட்டம் பதவியை பார்த்து, வியாபாரத்தை பார்த்து, ஏதோ நலவை பார்த்து பொறாம உள்ளத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் உடனே அவருக்கு இன்னும் அதிகரிக்கிறதுக்கான துவா செய்யுங்க, அதில் பரக்கத்துக்காக இன்னும் அதிகரிக்க துவா செய்யுங்க, பொறாமத்தன்மை இல்லாமல் ஆகிடும். இது உண்டு. அடுத்து சொன்னாங்க, வைதா வனந்த ஃபலாத்து ஹக்கிக், இந்த தப்பெண்ணங்கள் 6000 தப்பெண்ணம் வைக்கிற தன்மை இருக்குதே, அப்படி அந்த தன்மை வந்துட்டு என்ன செய்யுங்க, இதுக்குள்ள மருத்துவம், அந்த எண்ணம் ஒன்று வந்துட்டா அதை ஆராய போகாதீங்க, அது சரிதானா இல்லையான்னு சொல்லி ஆராய போகாதீங்க. அப்படி எண்ணம் வந்துட்டு அப்படியே விட்டுடுங்க, அதை கணக்கெடுக்காதீங்க. அப்படி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த எண்ணங்கள், அப்படி தப்பான எண்ணங்கள் வாரது இல்லாமல் ஆகிடும். அது ஆராய போனாத்தான் ஏதோ ஒன்று வரும், சரி அல்ல பிள்ளை. கடைசிக்கு அடுத்தவங்களுடைய குறை ஆராயிற தன்மையில் அவர் போயிடுவார், அது அடுத்த பெரிய பாவத்தில் விழுந்துடும். வயதா தொய்யர்த்த ஃபம்லி, இதே மாதிரி எங்கேயாவது குறி பார்த்தேன்னு சொன்னால், சகுனம் பார்த்தா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு தவக்கல் வச்சு நீங்கள் போங்க. உதாரணமாக இப்போ சொல்லுவாங்க, கருப்பு பூனை முன்னுக்கு வந்தால் காரியம் ஆகாது, அல்லது அவ வந்தா இவ வந்தா விதவை வந்தா விஷயம் நடக்காண்டு, அதெல்லாம் நம்ப வேணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட காரியத்தை செய்யுங்க. அப்படி பழகிட்டா இந்த தன்மை இல்லாமல் ஆகிடும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல ஒரு மனிதரை கொண்டு வரப்பட்டுச்சு, அவருடைய தாடியிலிருந்து சாராயம் கொட்டி கொண்டிருந்தது. அப்போ சொன்னாங்க, இவர் ஈராரே இவருடைய தாடியிலேருந்து சாராயம் கொட்டி கொண்டிருக்கிற நிலைமை நாங்கள் பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இன்னா கத் நுஹீனா அனித் தஜஸ்ஸுஸ், எங்களுக்கு அடுத்தவங்களுடைய குறைகளை ஆராய சொல்லி எங்களுக்கு சொல்லப்படலை, நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வலாக்கின் யத்ஹர் லனா ஷையுன் நாஹுது பிஹி, பகிரங்கமாக அப்படி ஒன்று விளங்கிட்டுன்னு சொன்னால், ஆராயாமலே இப்படி தவறுகள் செஞ்சுருக்கிறாங்கடா, இப்போ ஹத்தடிக்க வேண்டிய விஷயம், அப்போ அதுக்கு நாங்கள் ஹத்தடிப்போம். அப்படி இல்லாமல் வீடுகளை போய் ஆராய்ஞ்சி தேடி பிடிச்சி செய்கிற வேலைக்குதே, இது எங்களுக்கு அவ்வளோ விருப்பமான காரியம் இல்லை.
அடுத்த முக்கியமான ஒரு சம்பவத்தை இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க. தஜீன் என்றொருத்தர் இருந்தார். இவர் உக்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய எழுத்தாளராக இருந்தார், கணக்காளர், எழுத்தாளர். அவர் சொன்னார் ஒரு தடவை, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க சாராயம் குடிக்கிறாங்க, மோசமான ஆட்கள், நான் அவங்களுக்காக நீ போலீஸை கூப்பிட போகிறேன்னு வந்து பிடிச்சிட்டு போட்டுண்டு. இவன் சொன்ன லா தஃபால், அப்படி செய்யாதீங்க, வலாக்கின் ஏதுகும் வத்துஹாத்திதுகும், நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்தாட்டுங்க, உபதேசம் செய்யுங்க, போலீஸை கூப்பிட்டு பிடிச்சின்னு போக வைக்கிற வேலை செய்ய வேணும். அவர் சொன்னாரே, நான் செஞ்சேன், அவர் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், 2-3 தடவை செஞ்சு பார்த்தேன், இவங்க அந்த செயலை விடுற மாதிரி தெரியல, அவங்க குடிச்சு கொண்டு தான் நிற்கிறாங்க. அப்போ திரும்ப தஜீன் என்பவர் வந்தார் உக்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல வந்து சொன்னார், நான் அவங்கள தடுத்தேன், கேட்குற மாதிரி இல்லை, அவங்க குடிக்கிறாங்க, நான் இப்போ போலீஸை கூப்பிட போகிறேன், பிடிச்சிட்டு போட்டேன். உக்பா சொன்னாங்க, வைஹக்க லா தஃபால், நீ செய்யாத, எனக்கு நாசம் உண்டாட்டு, நீ செய்யாத. ஏன்னா ஃபைனி சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் சத்ர அவ்ரத முஃமினின் ஃபகஅன்னமா இஸ்தஹ்யா மவ்ஊதத்தன் மின் கப்ரிஹா, யாரே ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றாரோ அவரே ஒரு பெண் குழந்தையை உயிரோட கபூரில் புதைச்சால் அது வேறு காப்பாற்றினால் எப்படி நன்மையோ அந்த நன்மை கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைச்சால், ஒரு பெண் குழந்தையை ஜாஹிலியா காலத்தில் உயிரோட புதைச்சாங்க, அப்படி புதைக்கப்பட்ட குழந்தை, ஒரு பெண் குழந்தையை பாதுகாத்தால் உயிரோட எந்த நன்மை கிடைக்கும் அந்த நன்மை கிடைக்குன்னு சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறதுனால. அதனால குறைகளை தேடக்கூடாது. அடுத்து எல்லாம் சொன்னாங்க, தஜஸ்ஸு, நீங்கள் குறைகளை ஆராய வேண்டாம், யார் என்ன செய்கிறாங்க அது உங்களுக்கு தேவையில்லை. நலவுகள் தெரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ், கெடுதிகள் தெரிந்தால் அதை கண்ணை திருப்பிட்டு போகணும், பார்வை திருப்பிட்டு போகணும். ஆனால் எங்களால் முடியும்னு சொன்னால் உபதேசம் செய்யணும், அதை தடுக்கணும், அதை செய்யணும். அதுக்கு மாற்றமாக அந்த விஷயத்தை இன்னொருத்தட்ட போய் சொல்லி பரப்பி கொண்டிருக்கிறவெல்லாம் விரும்புறதில்லை. அல்லாஹ் ஒரு நாள் அதை விரும்ப மாட்டான். அதனால் அடுத்தது அல்லாஹ் சொன்னால் புறம் பேசாதீங்க. புறம் பேசுறதுக்குதே அதை அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். அதனால தான் ஹதீஸில் வருது, அல் கீபா அஷத்து மின ஸினா, புறம் பேசுறது விபச்சாரத்தை விட பயங்கரமானது. ஏன் காரணம்டா, விபச்சாரம் செய்கிறவருக்கு நான் தவறு செய்கிறேன் ஒரு உணர்வு உண்டாகலாம், தௌபா செய்யலாம். ஆனால் கீபத் தீக்குதே, புறம் பேசுகிறவங்களுக்கு அந்த உணர்வு வாரதே குறவு. நான் அடுத்தவனுடைய குறையை பேசுகிறேனே என்று விளங்காது, அவர் தீக்கிற தன்மையை தானே சொல்லுவோம்னு பேச தொடங்கிடுவாங்க. கடைசிக்கு அது விபச்சாரம் செய்கிறவரால் தௌபா செய்வார், இவன் தௌபா செய்ய மாட்டான். அதனால் கீபத் மிகப்பெரிய பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீபத்னா என்ன, ذிக்ருக்கு அஹாக்க பிமா யக்ரா, ஒரு சகோதரர் இருக்கக்கூடிய ஒன்று அதை வெறுக்கிறது, இன்னொருத்தர் சொல்றதை விரும்புறாரு இல்லை, அப்படியான ஒரு செயலை நீங்கள் போய் அடுத்தவங்கள்ட்ட அந்த செயலை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்க, அதுதான் கீபத்துன்னு சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, ஃபரைத் இன்கான ஃபி அஹிமா அகுல், நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னுடைய சகோதரன் இருந்தாலுமா? சொன்னாங்க, இன்கான ஃபீஹி மா தகுல் ஃபகத் இக்தப்த, நீ சொல்லக்கூடிய விஷயம் அவன்கிட்ட இருந்தால் தான் நீ புறம் பேசினாய். வயில்லம் யக்கும் ஃபீஹி மா தகுல் ஃபகத் பஹத்தா, அப்படி நீ பேசுகிற விஷயம் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீ இட்டு கட்டிட்டாய்ன்னு சொன்னாங்க. அவரை பற்றி அவதூறு சொல்லிட்டாய். இருக்கிற விஷயத்தை தான் இன்னொருத்தட்ட போய் சொன்னா, புறம் இல்லாத விஷயத்த சொன்னா அது அவதூறு, அது இட்டு கட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால புறம் பேசுறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வெறுத்திருக்கிறாங்க. ஒரு தடவை ஆயிஷா புறம் பேசுறதுல வாயால மட்டுமல்ல சைக்கினையும் கூட புறம் இருக்குது. அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தடவை சஃபியா ரலியல்லாஹு தஆலா சம்பந்தமாக சொன்னாங்க, ஹஸ்புக்க மின் சஃபியா கதா வ கதா, சஃபியா இப்படி இப்படின்னு சொன்னாங்க. கட்டையான பெண், அவங்க கொஞ்சம் கட்டையான பெண் தான், அவங்க கொஞ்சம் கட்டையான பெண் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கது குல்தி கலிமத்தன், அவங்க ஒன்றும் பேசவே இல்லை, சைக்கினில் தான் சொன்னாங்க. குல்தி கலிமத்தன் ல முஸ்ஜத் பிமா இல் பஹர் ல மஸ்ஜத்ஹு, கடலுடைய நீரோடு இதை கலந்தாலுடைய வார்த்தையை அதை அப்படியே நாசமாக்கிடும், துருவாடை உள்ளதாக ஆக்கிடும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு புறம் பேசுறது மிகப்பெரிய வெறுக்கத்தக்க காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை வெறுத்தாங்க, தடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வே சொல்லுகிறான், ஒரு இறந்து போன சகோதரருடைய இறைச்சியை சாப்பிடுவது போன்றதை. அதனால் ஒவ்வொரு சகோதரருடைய மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு நேற்று நான் ஒரு சம்பவம் என்று சொன்னேன். 2 சஹாபாக்கள் இசுல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விபச்சாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. அவர் வந்து ரசூலா இடத்துல அவங்களுக்கு இப்போ பாவத்தை உணர்ந்துட்டாங்க. பாவத்தோட மௌத்தாகிறதை விட கல்லடிப்பட்டு மௌத்தாகி அல்லாஹினுடைய தௌபா ஏற்றுக்கொண்டு மௌத்தாகணுமே என்று அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்து 4 தடவை சொன்னாங்க. ஒரு ரிவாயத்தில் வருது, முன்னால் வந்து சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாங்க, வலது பக்கமாக வந்தார், வந்து சொன்னார், ஜனைத்து யா ரசூலா, நான் விபச்சாரம் செஞ்சேன். ரசூல்லா இங்கால முகத்தை திருப்பினாங்க.
திரும்ப அங்கால வந்தார். இப்படி 4 தடவை வந்து ஒத்துக்கொண்டாரு. 5வது தடவை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜனைத்த விபச்சாரம் செஞ்சான்னு கேட்டாங்க. சொன்னார், ஓ யா ரசூலல்லாஹ். அப்போ கேட்டாங்க, வத்ததிரிமா ஜினா, உனக்கு தெரியுமா ஜினான்டா என்னன்னு கேட்டாங்க. விபச்சாரம் என்னன்னு தெரியுமாண்டு. ஓ சொன்னாங்க, தெரியும் யா ரசூலல்லாஹ். எதை ஒருவன் தன்னுடைய மனைவியோட ஹலாலாக செய்வானோ அந்த ஒன்றை நான் இன்னொரு பெண்ணோட ஹராமாக செஞ்சேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு சில வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. மா துரீது ஹாதல் கவுல், இந்த சொல்ல மூலம் என்ன விரும்புகிறாய்? இப்போ நீ விபச்சாரம் செஞ்சு சொல்லி வந்திருக்கிற, என்ன விரும்புகிறாய்? சொன்னாங்க, உரீதன் துத்தாகிற, நீ என்ன சுத்தப்படுத்தணும் யார சொல்லலாம். நான் சுத்தம் அடைஞ்சிருக்கிறேன், சுத்தப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்கு இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட உறுப்பு அந்த பெண்ணுடைய உறுப்புல நீ நுழைச்சாயா? எவ்வாறு சுர்மா போடக்கூடிய குச்சி அந்த சுர்மா போடக்கூடிய பாத்திரத்தில் அந்த போட்டில் நுழையும் அது மாதிரி, அல்ல வாளி கிணத்துக்குள்ளால போகிற மாதிரி, தண்ணிக்குள்ளால மாதிரி, இப்படி எல்லாம் ரசூலா திரும்ப எதுக்குன்னு சொன்னால், சிலவங்க தன்னை சுத்தப்படுத்திக்கணும் என்பதற்காக வேண்டி முத்தமிட்டதை கூட விபச்சாரன்னு கருதிருக்கிறாங்க. அந்த சம்பவம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரு பெண் வந்து ஒருத்தட்ட ஈச்சம்பழம் இருக்கான்னு கேட்டாங்க. வெளியே ஈச்சம்பழம் இருந்துச்சு. ஈச்சம்பழத்தை எடுத்து கேட்டாங்க, இந்த ஈச்சம்பழம் எப்படி நல்லமாண்டி. அப்போ அந்த நேரம் அநேகமாக பர்தாவுடைய ஆயத்திறங்கில சந்தர்ப்பம். அவங்க சொன்னாங்க, அழகான பெண் உண்டு சொன்னாங்க, இதை விட சிறந்த ஈச்சம்பழம் உள்ளுக்கு இருக்கு, வந்து பாருங்கண்டு. அவர் உள்ளே வந்த அந்த பெண் உள்ளே வந்தோடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டார். இப்போ அவர் சொன்னா, அல்லாவை பாய்ந்துக்கோ, இத்தக்கில்லா, அல்லாவை பாய்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவர் நடுங்க தொடங்கினார். கடையை அப்படியே போட்டுட்டு மஸ்ஜிதுக்கு ஓடி வாரார். அது சொன்னா, யா ரசூலல்லாஹ், அஸப்துல் ஹத்த ஃபாகிம் அலைய, நான் ஹத்து வாங்க வேண்டிய ஹத்தடிக்கப்பட வேண்டிய பாவத்தை செஞ்சிட்டேன், எனக்கு ஹத்தடிங்கன்னு சொன்னாங்க. 2-3 தடவை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கெடுக்கல. அதுக்கு பிறகு லொஹர் அல்லது அசருடைய தொழுகை வச்சு வாங்க சொல்லப்பட்டு தொழுதாங்க. தொழுதத்துக்கு பிறகு அவரை கூப்பிட்டாங்க, எங்கே அந்த ஆள் வாங்கண்டு. அவர் வந்தார். சொன்னாங்க, நீங்கள் இப்போ தொழுதீங்க தானே, அக்கிமி ஸலாத்த தரஃப இந்நஹார் வ ஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுதுஹிப்ன ஸய்யாத். இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க, நன்மைகள் பாவங்கள் அழிச்சிடுவான், நான் இப்போ நல்லா மன்னிச்சிட்டான். அப்போ அவருக்கு நல்லா அறிவிச்சு கொடுத்தான், இவர் விபச்சாரம் செய்யலை, இவர் முத்தமிட்டார், அதுக்காக தான் ஹத்தடிக்க சொல்லி வந்திருக்கிறார். இதே மாதிரி சந்தர்ப்பமாக இது இருக்கலாம் என்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க. அவர் ஒத்துக்கொண்டதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு கல்லடிக்கணும், கல்லடிச்சு கொள்ளும்படி சொன்னாங்க. ஏன்னா திருமணம் முடிச்சவராக இருந்தார். அப்போ கல்லடிக்கப்பட்டுச்சு. கல்லால் அடித்தாங்க, செருப்பால் அடித்தாங்க, கையில் எதெல்லாம் மம்புட்டு அதெல்லாம் அடித்தாங்க. இப்போ 2 பேர் பேசிக்கொண்டாங்க. அலம் தரில ஹாதல் லதி சத்தர் அல்லாஹு அலைஹி ஃபலம் தது நப்சு ஹத்தா ரோஜிம ரஜ்மல் கல்ப். என்ன இந்த ஆளை பார்க்கலையா, இவருடைய குறை அல்லாஹ் மறைச்சான், ஆனால் இவரே வந்து வெளிப்படுத்தி கடைசிக்கு நாய் கல்லடிச்சு கொல்லப்படுற மாதிரி கல்லடிச்சு கொல்லப்படுறாரு என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு சும்மா இருந்தாங்க. அப்படியே போகிற நேரம் ஒரு செத்த கழுதை ஒன்று இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐன ஃபுலான் வ ஃபுலான், இன்னார் எங்கன்னு கேட்டாங்க. அந்த 2 பேருடைய பேரைன்னு சொல்லி அவங்க வந்தாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறோம், யாரை சொல்லலான்னு சொன்னேன். இன்சிலா ஃபகுலா மின் ஜீஃபத்தி ஹாதல் ஹிமார். சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் இறங்கி இந்த செத்து போன கழுதை இறைச்சி சாப்பிடுங்கண்டு சொன்னாங்க. கால கஃபர் அல்லாஹ் லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. வஹல் யூக்கல் ஹாதா, இந்த கழுதை எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஃபமா நில் துமா மின் அஹீக்குமா ஆனிஃபன் அஷத்து அக்லம் மின்ஹு. இப்போ 2 பேரும் கொஞ்சத்துக்கு முன்னாடி தன்னோட சகோதரனை பற்றி பேசுனீங்களே, அது இந்த இறைச்சை சாப்பிட்றதுல மோசமானு சொன்னாங்க. வல்லதி நஃப்சி பியதி இன்னஹுல் ஆன் லஃபி அன்ஹாரில் ஜன்னா யன்கமிஸு ஃபீஹா. அல்லாமே சத்தியமாக எவனுடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கின்றதோ, அந்த அல்லாமே சத்தியமாக அந்த ஆள் மாயிசுல் அஸ்லம், யாரை பற்றி நீங்கள் குறையாக பேசுனீங்களோ, அவர் சொர்க்கத்துடைய ஆறுகளில் மூழ்கி கொண்டிருக்கிறார், அங்கே இன்பமாக இருக்கிறார்னு சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரு மோசமான வாடை ஒன்று வந்துச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, அத்தத்ரூன ஹாதிஹி ரீஹ், இந்த வாடை என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதிஹி ரீஹுல் லதீன யக்தபூன அன்னாஸ், இது என்ன நாத்தம் தெரியுமா, இது மக்கள் புறம் பேசுகிறாங்களே அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடைன்னு சொன்னாங்க. புறம் பேசுகிறவங்களுடைய வாடை தான் இது, இந்த மோசமான வாடைன்னு சொன்னாங்க. இன்றைக்கு எல்லாம் பாதுகாக்க அல்லாஹ்வுத்தாலா மறைச்சிக்கிறான், எங்களுக்கு வாடை தெரியாமல் வருது. உண்மையிலே எல்லாம் அப்படி எங்களுக்கு இந்த மனத்தை காட்டினா, நாத்தத்தை காட்டினா, இன்றைக்கி எங்களுடைய எல்லாருடைய வாயிலிருந்து துர்நாட்டம் தான் வீசிக்கொண்டிருக்கும். எங்களுக்கே தெரியாமல் எத்தனையோ குறைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால்
இதை மாதிரி பாவங்கள் விட்டு எங்களை பாதுகாத்துக்கு நிறைய சம்பவங்கள் ரசூலுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த 2 பெண்மணிகள் நோன்பு பிடிச்சாங்க. அசரை கிட்ட ஆகும்பொழுது பயங்கரமான மோசமான நிலைமை வந்துட்டுது. எந்த அளவுக்குண்டா மௌத்தாகிற மாதிரி ஆகிட்டாங்க. ரசூலாட்ட வந்து சொல்லப்பட்டுச்சு. ரசூல் சல்லல்லாஹு 2 பேரும் கூப்பிட்டாங்க. ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னாங்க. ஒத்திட்ட சொன்னாங்க, நீ இதில் வாந்தி எடுண்டு. வாந்தி எடுத்தா வாந்தியில் சீலும் ரத்தமும் சலமும் வந்துச்சு. சீல் அடுத்தது ரத்தம், அடுத்த துருவாடையில் வஸ்துக்கள் வாயிலிருந்து கொட்டிச்சு. அரைவாசி பாத்திரம் நிரம்பிட்டது. அடுத்த பெண்கிட்ட சொன்னா, நீ கொஞ்சம் வாந்தி எடுண்டு. அவள் வாந்தி எடுத்தா இல்லை ரத்தமும் இறைச்சி துண்டெல்லாம் வந்து விழுந்துச்சு. பாத்திரம் ஃபுல்லாகிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹாத்தேனி ஸாமத அம்மா அஹல்லல்லாஹு தஆலா லஹுமா, இவங்க 2 பேரும் ஹலாலான ஆக்கின பொருளுக்கு நோன்பு பிடிச்சாங்க. வஃப்தரதலா மா ஹர்ரமல்லாஹு அலைஹிமா, இவங்க 2 பேரும் ஹராமானதுக்குன்னு நோன்பை திறந்துட்டாங்க. அப்போ பகலில் நோன்பு திறக்கல, என்ன நோன்பை முறிச்சு கொண்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க, ஜலசத் இஹ்தாஹுமா இலல் உஹ்ரா, இவள் அவளோட வந்து உட்கார்ந்தால் ஃபஜஅலத தஅக்குலான லுஹுமன் நாஸ், 2 பேரும் சேர்ந்து மக்களுடைய இறைச்சி சாப்பிட தொடங்கிட்டாங்க. அப்படின்னா புறம் பேசினாங்க. அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பெரிய பாவங்களை விட்டு நல்லா பாதுகாத்து நல்ல மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ரமலானுடைய மாதம் எங்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான அடியார்களாக ஆக்கிட்டு போகக்கூடிய தௌஃபீக் நசீபாக்குவான்.